அம்மா அப்பா என்ற இந்த இரண்டு வார்த்தை, அதாவது தாய்க்கு அம்மா என்றும் தந்தைக்கு அப்பா என்றும் கூறிய இரண்டு வார்த்தைகள் ஹீப்ரு மொழியிலும் சரி, பழங்காலத்தில் உள்ள எல்லா மொழியிலும் சரி, தாயை அம்மா என்றும் தந்தையை அப்பா என்றுமே அழைத்திருக்கின்றனர். தமிழ் மொழியிலும் அம்மா அப்பா என்ற வார்த்தை இருக்கிறது, தாய் தந்தை என்று அம்மா அப்பா என்ற வார்த்தை இருக்கின்றது. ஹீப்ரு, அரபிக் எல்லா பழைய மொழிகள் எடுத்துக்கொண்டாலும் அம்மா அப்பா, இம்மா இப்பா இப்படிதான் இருக்கும். ஆனால் அதே வார்த்தையை, தாய் தந்தைக்குரிய அந்த வார்த்தையை நீங்கள் இந்தோ யூரோப்பியன் லாங்குவேஜ் எடுத்துக்கொள்ளுங்கள், அம்மா அப்பா என்று இருக்காது. மதர் ஃபாதர், மாத்ரே பாத்ரே இப்படிதான் இருக்கும். அதே சமஸ்கிருதத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள், மாதா பிதா, இந்தியிலும் மாதா பிதா. இது எல்லாம் இந்தோ யூரோப்பியன் லாங்குவேஜஸ். தமிழர்கள் மத்திய கிழக்கு ஆசியாவிலேயே வரவில்லை என்றால், தமிழர்கள் எப்படி இன்றைய, அதாவது அந்த 70,000 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள அந்த டிஎன்ஏ எப்படி தமிழகத்தில் வந்திருக்க முடியும்? ஒரே வழிதான் இருக்கின்றது, அதுதான் குமரிக்கண்டம். ஆப்பிரிக்காவில் மடகாஸ்கர் தொட்டு ஆஸ்திரேலியாவை தொட்டு இன்று இருக்கிற அந்த இந்தியாவை வரை இருந்த அந்த பகுதியை தான் குமரிக்கண்டம் என்று கூறுகின்றனர். வணக்கம், தமிழும் திராவிடம் மீண்டும் உங்களை வரவேற்கின்றது. இன்று நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்ட பொருள் தமிழ் மொழியும் மற்ற உலக மொழிகளும். நாம் நம்முடைய எண்ணத்தின்படி மட்டுமல்லாமல் வரலாற்று ஆதாரங்கள் மூலமாகவும் நம்மால் ஒன்றை உறுதியாக சொல்ல முடியும் என்றால், உலகத்தில் இன்று பேசிக் கொண்டிருக்கின்ற மொழிகளில் பழமையான மொழி அல்லது பழமையான மொழிகளில் ஒன்றாவது நமது தமிழ் மொழி இருக்க வேண்டும் என்பதே உலக மொழி ஆய்வாளர்கள் எல்லாருமே ஏற்றுக்கொண்ட ஒரு கருத்து. சரி, மொழி என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ளாமல், மொழி அதாவது ஆங்கிலத்தில் லாங்குவேஜ் என்றால் என்ன என்று அதை தெரிந்து கொள்ளாமல் பழமையை பற்றி மட்டும் நாம் பேசுவது ஒரு பயனையும் நமக்கு அளிக்காது. லாங்குவேஜ் அதாவது மொழி என்றால் என்ன என்பதற்கு கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரி என்று கூறுவார்கள். அதாவது கேம்பிரிட்ஜ் அந்த டிக்ஷனரி என்ன கூறுகின்றது என்றால், சிஸ்டம் ஆஃப் கம்யூனிகேஷன் யூசிங் சவுண்ட்ஸ், வேர்ட்ஸ் அண்ட் கிராமர்ஸ் என்று ஒரு டெபினிஷன், ஒரு கோட்பாடு கூறுகின்றது. ஆனால் மிக மிக முக்கியமான இன்னொரு கோட்பாடு என்னவென்றால், சிஸ்டம் ஆஃப் கம்யூனிகேஷன் யூஸ்ட் பை எ பீப்புள் இன் அ பர்டிகுலர் கண்ட்ரி. அதாவது தொடர்புக்காக ஒரு நாட்டில் வசிக்கும் மக்களால் பயன்படுத்தக்கூடிய ஒரு கோட்பாடு, ஒரு முறைதான் மொழி. அதாவது மொழி என்பது ஒரு நாட்டில் வாழும் மக்கள் தொடர்புக்காக பயன்படுத்தக்கூடிய முறை என்பதே மொழியின் ஒரு டெபினிஷன், அதாவது ஒரு வரையறையாக கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரியில் கூறப்படுகின்றது. இது இவ்வாறு இருக்க, நம் தமிழ் மொழி எப்படி தொடங்கியது என்பதை நாம் ஆராய அழைக்கப்படுகின்றோம். இதற்கு அடித்தளமாக நீங்கள் முன்பு நம்முடைய முதல் சில பதிவுகளை பார்த்திருப்பீர்கள் என்றால், மனிதன் ஆப்பிரிக்காவில் தோன்றினான் என்று நாம் சில பதிவுகளை போட்டிருந்தோம். ஏன் அந்த பதிவுகளை போட்டிருந்தோம் என்பது, தமிழ் மொழிக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் என்ன சம்பந்தம் என்று கூட சிலர் நினைத்திருக்கலாம். அதில் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு என்னவென்றால், நீங்கள் பாருங்கள், அதை பார்க்காதவர்கள் மீண்டும் தயவுசெய்து தொடர்ந்து பாருங்கள். அதை பார்த்தீர்கள் என்றால் ஒரு வரலாற்று உண்மை உங்களுக்கு தெரிய வரும். அதாவது அந்த பதிவின் பெயர் முதல் இந்தியன் தமிழனை. ஒரு தமிழ் அறிஞர் ஒருவர் ஆராய்ச்சியில் C130 என்ற ஜீன் மார்க்கர் என்று கூறுவார்கள், மரபணு குறியீடு மூலம் இந்தியாவிற்குள் முதலில் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்த மனிதர்கள் தமிழர்களே என்பதை அவர்கள் கண்டறிந்தனர். விருமாண்டி என்ற தேனிமலையில் உள்ள ஒரு தமிழரிடமிருந்து எடுக்கப்பட்ட மரபணு தான் இந்தியாவிலே உள்ள பழமையான ஜீன் மார்க்கர், மரபணு குறியீடு என்று கூறப்படுகின்றது. அதாவது இதற்கு முன்பு வரலாற்றில் என்ன நினைத்திருந்தார்கள் என்றால், மனிதன் ஆப்பிரிக்காவிலிருந்து முதலில் மத்திய கிழக்கு, அதாவது மிடில் ஈஸ்ட் என்று கூறுவார்கள் அல்லவா, இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்க்கு வந்து அங்கிருந்து படிப்படியாக ஆப்கானிஸ்தான், ஈரான், ஆப்கானிஸ்தானம், பாகிஸ்தான், சிந்து சமவெளி, பின்பு தமிழகத்திற்கு வந்ததாகவே ஒரு சிலர் கூறினர். இன்னும் சிலர் என்ன கூறினர் என்றால், கடற்கரை ஒட்டியே மத்திய கிழக்கு ஆசியாவை எல்லாம் பிடித்து வந்து மத்திய இந்தியாவில் மனிதன் முதலில் வென்றான் என்ற இந்த இரண்டு கோட்பாடுகளுமே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கோட்பாடாக இருந்தது. அதாவது முதல் இந்தியன் வடக்கில் இருந்தோ அல்லது மத்திய இந்தியாவிலோ தான் வந்தான் என்பதே, மத்திய இந்தியாவிற்கோ தான் வந்து சேர்ந்தான் என்பதே தான்
வரலாற்று கூற்றாக இருந்தது. இதை முற்றிலும் தவிடுபொடியாக்கியதுதான் அந்த திரு ராமசாமி பிச்சப்பன் செய்த அந்த ஆராய்ச்சியின் பலனாக முதல் இந்தியன் வடக்கிலிருந்தும் வரவில்லை, மத்திய இந்தியாவிலிருந்தும் வரவில்லை, தமிழகத்திலிருந்தே வந்தான் என்பது ஆணித்தரமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையாகிவிட்டது. இது இவ்வாறு இருக்க, உலகத்து மொழிகளில் நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால், அதாவது இரண்டு வழிகள். ஒன்று மத்திய ஆசியாவிலிருந்து பரம்பிய குழுமம், இந்தியாவிற்கு வந்த குழுமம் என்பது மத்திய ஆசியா மூலம் வரவில்லை, மத்திய கிழக்காசியாவில் மத்திய கிழக்காசியா மிடில் ஈஸ்ட் என்பார்களே, அங்கிருந்து வரவில்லை, நேராக ஆப்பிரிக்காவிலிருந்து வந்த குழுமம். இது மொழிக்கு எவ்வாறு சம்பந்தம் என்றால், உலகத்திலேயே பழமையான எழுத்து வடிவம் கொண்ட மொழி என்று கூறப்படும் சுமேரியன். கிட்டத்தட்ட கிமு 3100 அதில் எழுத்து வடிவம் இருந்தது என்று கூறப்படுகின்றது. அது அனைவரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்டு. ஆனால் ஒரு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த சுமேரியன் மொழி இன்று இல்லை, அழிந்துவிட்டது. அதை ஒரு லாங்குவேஜ் ஐசோலேட் என்று கூறுகின்றார்கள். அதாவது அதற்கு முன்னும் ஒரு லாங்குவேஜ்ல பின்னும் தனியாக இயங்கிய ஒரு மொழி என்று கூறுகின்றனர். இது என்னுடைய கருத்துப்படி சாத்தியக்கூறாக இருக்க முடியாது. மனிதன் ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியில் வரும்போது அவன் சில வார்த்தைகள் தான் பேசிக் கொண்டிருந்திருப்பான். அந்த வார்த்தைகள் மூலமாக வந்த ஜனங்கள் தான் சுமேரியாவில் குடியேறியிருக்க வேண்டும். அதே ஆப்பிரிக்காவிலிருந்து வேறு வழியாக இன்னொரு குழுமம் குமரிக்கண்டம் மூலமாக தமிழகத்திற்கு வந்திருக்க வேண்டும். அவர்களும் அந்த மொழிகளை முதலில் மொழியின் வார்த்தைகளை ஆப்பிரிக்காவில் தான் பேசியிருக்க வேண்டும். சரி, இவை இரண்டு மனிதர்களும் ஆப்பிரிக்காவிலிருந்து தான் வந்தார்கள் என்றால் என்ன ஒற்றுமை இருக்கின்றது? இந்த இடத்தில்தான் உலகத்தில் உள்ள மொழிகளை நீங்க கிட்டத்தட்ட இரண்டு வரிசையாக பிரித்து விடலாம். இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜஸ். இந்த இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜஸ் என்பது பிற்காலத்தில் தோன்றிய மொழிகள். அதாவது மனிதன் எல்லா இடத்துக்கும் மத்திய கிழக்கு ஆசியாவிற்கு வந்து மத்திய கிழக்கு ஆசியாவில் குடியிருந்து அங்கிருந்து கிளம்பி போன மனிதர்கள் தான் இந்த இந்தோ ஆரியர்கள். இந்த இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் என்பது 40,000 ஆண்டுகளுக்கு 40-45 ஆண்டுகளுக்கு முன்புதான், அதாவது பழமை கிடையாது. 40,000 ஆண்டுகள் 30,000-35,000 ஆண்டுகளுக்கு முன்புதான் இவர்கள் மத்திய கிழக்கு ஆசியா, அதாவது மிடில் ஈஸ்ட் இருந்து கிளம்பி ஐரோப்பாவிலும் பல இடங்களுக்கும் செல்கின்றனர். இந்த இண்டோ யூரோப்பியன்கள் லாங்குவேஜஸ் என்பார்கள். அதுதான் இன்று உலகத்தில் 40 முதல் 50% வரை பேசுகின்றனர். இதில் பிரதானமான மொழிதான் நமது இந்தியாவில் பேசப்பட்டு வரும் சமஸ்கிருதம். இன்னும் மற்ற மொழிகள் இருக்கின்ற, மீதி மொழிகள் மற்ற மொழிகள். அதில் முக்கியமான ஒரு குழுமம் நம்முடைய திராவிட லாங்குவேஜஸ் என்று கூறுவார்கள். இப்பொழுது திராவிட குழுமத்துடைய தென்னெல்லை என்று கூறப்படுவது தமிழகம் என்று கூறினாலும், இதன் வட எல்லை பாகிஸ்தானில் உள்ள பலுச்சிஸ்தானில் உள்ள பிரகுயி என்ற ஒரு மொழியும் திராவிட மொழி என்ற கணக்கில் சேரப்படுகின்றது. இவ்வளவு பெரிய ஒரு ஜியோகிராபிக்கல் ஸ்பேஸிற்குள் திராவிட மொழி இருந்திருக்கின்றது. அதாவது தமிழ் மொழி இருந்த என்னுடைய கணக்கு, அவர்கள் திராவிட மொழி என்றால் தமிழ் மொழி இருந்திருக்கின்றது. சரி, என்ன விஷயம்? நீங்கள் ஒரு நம்முடைய மொழிக்கும் ஹீப்ரு என்று கூறுவார்களோ யூதர்களுடைய மொழிக்கும் நிறைய ஒற்றுமை இருந்திருக்கின்றது. வார்த்தைகளே ஒன்றாக இருந்திருக்கின்றது. மத்திய கிழக்கு பகுதியில், ஆசியா பகுதியில், மிடில் ஈஸ்ட் ஏசியா கூறுவார்கள், அந்த பகுதியில் உள்ள மொழி உள்ள வார்த்தைகள், பல வார்த்தைகள் தமிழோடு ஒத்தே இருந்திருக்கின்றன. எந்த அளவுக்கு என்றால், ஹீப்ருவை விட பழமையான ஒரு மொழி அராமிக் என்ற ஒரு மொழி உண்டு. அந்த அராமிக் என்ற மொழிதான் இயேசு கிறிஸ்து பேசிய மொழி. அந்த அராமிக்கு இன்று உலகில் வாழும் மொழிகளில் எது க்ளோசஸ்ட் ரிலேட்டிவ் என்று கூறும் பொழுது சிலர் அரபிக் என்கிறார், சிரியன் என்கின்றார்கள். அதில் ஒரு சாராருடைய கருத்து என்னவென்றால், அராமிக்கு, அதாவது இயேசு கிறிஸ்து பேசியதாக கூறிய அந்த பழமையான மொழி அராமிக்கு இன்றைய உலகத்தில் உள்ள க்ளோசஸ்ட் லிவிங் ரிலேட்டிவ் தமிழ் என்று கூறும் ஒரு கூட்டமும் உண்டு. அந்த அளவுக்கு அந்த மத்திய கிழக்கு மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் ஒரு தொடர்பு இருக்கின்றது. ஹீப்ரு இன்று இருக்கின்ற ஹீப்ரு மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் தொடர்பு இருக்கின்றது. இது எவ்வாறு இருந்திருக்கக்கூடும்? உலக மொழியை நாம் இரண்டாக பிரிக்கிறோம் என்று கூறினால் இரண்டே வார்த்தையால் நாம் பிரித்து விட முடியும். அதாவது மனிதன் முதலில் பேசக்கூடிய வார்த்தை என்னவாக இருந்திருக்க வேண்டும் என்று நாம் ஒரு கற்பனை முதல் கொள்ள வேண்டும். மனிதன் முதல் பேசக்கூடிய இரண்டு வார்த்தைகள் இரண்டாவதாக இருந்திருக்க முடியும். அம்மா, அப்பா. சரி, இந்த அம்மா அப்பா என்ற வார்த்தையை வைத்தே நாம் மொழியை பிரித்து விடலாம். அம்மா அப்பா என்ற இந்த இரண்டு வார்த்தை, அதாவது தாய்க்கு அம்மா என்றும் தந்தைக்கு அப்பா என்றும் கூற இரண்டு வார்த்தைகள் ஹீப்ரு மொழியிலும் சரி, பழங்காலத்தில் உள்ள எல்லா மொழியிலும் சரி, தாயை அம்மா என்றும் தந்தையை அப்பா என்றுமே அழைத்திருக்கின்றனர். தமிழ் மொழியிலும் அம்மா அப்பா என்ற வார்த்தை இருக்கிறது. தாய் தந்தை என்றும் அம்மா அப்பா என்ற வார்த்தை இருக்கின்றது. ஹீப்ரு, அரபிக், எல்லா பழைய மொழிகள் எடுத்துக்கொண்டாலும்
அம்மா அப்பா, இம்மா இப்பா, இப்படிதான் இருக்கும். ஆனால் அதே வார்த்தையை, தாய் தந்தைக்குரிய அந்த வார்த்தையை நீங்கள் இந்தோ யூரோப்பியன் லாங்குவேஜஸ் எடுத்துக்கொள்ளுங்கள், அம்மா அப்பா என்று இருக்காது. மதர் ஃபாதர், மாத்ரே பாத்ரே, இப்படிதான் இருக்கும். அதே சமஸ்கிருதத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள், மாதா பிதா. ஹிந்தியிலும் மாதா பிதா. இது எல்லாம் இந்தோ யூரோப்பியன் லாங்குவேஜஸ். இந்த அம்மா அப்பாவை எப்படி பேசுகின்றார்கள் என்பதை வைத்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆரியர்கள், பிற்காலத்து மனிதர்கள், நாகரிகத்தில் பிற்பட்டவர்கள் இந்த அம்மா அப்பா என்று, அம்மா இப்பா, அம்மா அப்பா என்று கூறுகின்ற மொழிகள் தான் உலகத்தின் பழைய மொழிகள். அவைதான் ஹீப்ரு, அரபிக், தமிழ், எல்லா மொழியிலுமே எல்லாம் அம்மா அப்பா என்ற வார்த்தை மூலமாக தான் இருந்திருக்கும். ஆனால் ஆரிய மொழிகள், இந்தோ ஆரியன் மொழிகள் எல்லாவற்றையுமே அம்மா அப்பா என்று இருக்காது. மாதா பிதா, மதர் ஃபாதர், பாத்ரே மாத்ரே அப்படி இருக்கும். இது ஒரு பேஸ். இந்த ஒரு அடிப்படை விஷயத்தில் இரண்டு மொழிகளும் வேறுபடும் போது நாம் தெரிந்து கொள்ளலாம் இவற்றைய தொடக்கம் ஒன்றாக இருந்திருக்க இயலாது என்று. அப்பொழுது மத்திய கிழக்கு பேசப்படும் மொழிகளும் தமிழகத்தில் பேசப்படும், தமிழகத்தின் மூலம் பேசப்படும் தமிழ் மொழிக்கான மற்ற கிளை மொழிகளுமான பிரஹ்யூ வரை மொழிகளும் கிட்டத்தட்ட ஒரே இடத்தில் தொடங்கி இருக்க வேண்டும். இந்த பேசிக், அடிப்படை வார்த்தைகள் பேச ஆரம்பித்த காலத்தில் அவைகள் பிரிந்து வந்திருக்க வேண்டும். அதனால அந்த பேசிக் அடிப்படை வார்த்தைகள் அங்கிருந்து தொடங்குகின்றன. மற்ற வார்த்தைகள் அவர்கள் எங்கு சென்று சேர்ந்தார்கள், மத்திய கிழக்கில் தனியாக அந்த மொழி, அவர்களுடைய மொழிகள் தனியாக வளர்ந்திருக்க வேண்டும். தமிழ் மொழி குமரிக்கண்டத்தில் தனியாக வளர்ந்திருக்க வேண்டும். அதனால்தான் மற்ற வார்த்தைகள் வேறுபாடு இருந்தாலும் அந்த அடிப்படை வார்த்தையான அம்மா அப்பா என்ற அந்த வார்த்தை இந்த மொழிகளுக்கெல்லாம் ஒன்றாக இருந்திருக்கின்றது. இவ்வாறு நாம் பார்ப்போமானால் தமிழர்கள் மத்திய கிழக்கு ஆசியாவிலேயே வரவில்லை என்றால் தமிழர்கள் எப்படி இன்றைய, அதாவது அந்த 70,000 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள அந்த டிஎன்ஏ எப்படி தமிழகத்தில் வந்திருக்க முடியும்? ஒரே வழிதான் இருக்கின்றது, அதுதான் குமரிக்கண்டம். மடகாஸ்கர் தொட்டு ஆப்பிரிக்காவில், மடகாஸ்கர் தொட்டு ஆஸ்திரேலியாவை தொட்டு இன்று இருக்கிற அந்த இந்தியாவை வரை இருந்த அந்த பகுதியை தான் குமரிக்கண்டம் என்று கூறுகின்றனர். அது இல்லை என்று வரலாறு கூறினால் இருக்கின்றது என்று நம்மால் ஆதாரம் கூறினால் அது வேறொரு பதிவை பார்ப்போம். இந்த பகுதி குமரிக்கண்ட பகுதியில் தான் தமிழ் ஒரு மிகப்பெரிய தனி மொழியாக வளர்ந்து அது மேலே வரை அந்த பிரகுவி வரை உள்ள மொழியோடு தொடர்பில் இருந்திருக்கின்றது. மேலே செல்ல 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 சிறு சிறு மாற்றங்கள் இருந்திருக்கும். பட் தமிழின், நாம் இன்று பேசுகின்ற அந்த தமிழின் கரு, அதன் வளர்ச்சி, அதன் உயர்வு, அதன் மாண்பு எல்லாமே குமரிக்கண்டத்தில் தான் ஆரம்பித்திருக்கும். இப்படி தமிழும் ஹீப்ரு போன்ற மொழிகளுக்கும் நாம் துரத்தி பின்னால் சென்று 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 பார்த்தோம் என்றால் இவை எல்லாவற்றுக்கும் அந்த தொடக்க புள்ளி ஆப்பிரிக்காவில் எங்கோதான் இருந்திருக்க வேண்டும். அதனால்தான் அந்த அம்மா அப்பா என்ற அந்த மூல வார்த்தைகள் இந்த எல்லா மொழிகளுமே ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் அதே பாருங்கள், ஆரிய மொழிகளில், இந்தோ ஆரியன் லாங்குவேஜஸில் அந்த அம்மா அப்பாங்கிற வார்த்தை மதர் ஃபாதர், மாத்ரே பாத்ரே என்று மாறி இருக்கின்றது. இதுதான் இந்த இரண்டு மொழி குழுமத்திற்கும் உள்ள வித்தியாசம். இந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மொழி என்பதுதான் ஒரு இனத்தின் அடையாளம் என்று நாம் கூறுவோமானால் சிலர் கோபித்துக் கொள்கின்றனர். ஆனால் அதுதான் வரலாற்று உண்மை. உதாரணத்துக்கு உங்களுக்கு கூற வேண்டும் என்றால், பிரெஞ்சு மொழி பேசிய மக்கள் பிரான்சில் இருக்கிறார்கள், ஜெர்மானிய மொழி பேசுகிற மக்கள் ஜெர்மனியில் இருக்கிறார்கள். அந்தந்த மொழியை வைத்து அநேகமாக இள நாடுகளுக்கும் ஒரு அடையாளம் இருந்திருக்கின்றது. ஒரு இனத்தின் அடையாளம் என்பது அந்த நாடு இல்லை, ஒரு இனத்தின் அடையாளம் என்பது அந்த இனத்தின் மொழி. நம்முடைய தமிழ் இனத்தின் அடையாளம், நாம் இந்திய குடிமகன்களாக இருந்தாலும் நாம் தமிழர்கள், நம்முடைய தமிழ் இனத்தின் அடையாளம் நம்முடைய தமிழ் மொழி. இந்த தமிழ் மொழிதான் நம்முடைய கலாச்சாரத்தையும் நம்முடைய வாழ்வியல் முறையையும் நம்முடைய சிந்தனையும் செதுக்கிய ஒரு மொழி. நாம் இன்று என்னவாக இருக்கிறோம், நேற்று என்னவாக இருந்தோம் என்பதை நம்முடைய மொழிதான் நிர்ணயித்தது. அதனால்தான் ஒரு மொழி என்பது ஒரு மிக மிக முக்கியமான விஷயம். 70,000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழன் இங்கு இந்தியாவில் தோன்றியிருந்தால் என்னுடைய கூற்றுப்படி ஒரு கால் குமரிக்கண்டத்தில் நமக்கு டிஎன்ஏகள் கிடைத்தால், கடல் மூழ்கிய குமரிக்கண்டத்தில் கிடைத்தால் இதை விட பழமையாக இருந்திருக்கலாம். 1,00,000 வருடத்துக்கு முன்னால் கூட இருந்திருக்கலாம். இஸ்ரேலில் கிடைத்த அந்த ஹோமோசாப்பியன்ஸ் எலும்புக்கூடுகளை விட டிஎன்ஏ விட பழமையான டிஎன்ஏ நமக்கு குமரிக்கண்டத்தில் கிடைக்கலாம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக கடலுக்குள் சென்று விட்டது. இப்பொழுதுதான் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி ஐரோப்பாவில் ஒவ்வொரு நாடும் மொழிப்படி இருந்திருக்கிறதோ அப்படிதான் ஒரு காலத்தில் உலகத்தில் இருந்திருக்க வேண்டும். சிறு சிறு நாடுகள் அந்தந்த மொழி பேசியவர்கள் அவர்களோடு தொடர்பு கொண்டு ஒரு நாடாக, ஒரு அமைப்பாக, குழுவாக இருந்திருப்பார்கள். அதனால் இன்று எனக்கு என்ன வருத்தம் என்றால், நான் சில தமிழ் பற்றி பேசும் சில யூடியூப் சேனல்களே, ஊடகங்களே நான் பார்க்கின்றேன். அவர்கள் எல்லாம் கூறுவது என்னவென்றால், ஒரு வலதுசாரி கருத்துக்களே கொண்டு செல்கிறார்கள். மதம் என்பது ஒரு இன மக்களை நிர்ணயிக்காது. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு இன மக்கள் என்று நம்ம நிர்ணயிப்பது நம்முடைய மொழிதான். சிலர் எவ்வாறு கூறி செல்கிறேன் என்றால், தமிழர்கள் ஆதியில் அதை செய்தார், இதை செய்தார்கள், இப்படி இருந்தார்கள், அப்படி இருந்தார்கள், அந்த மதத்தை பின்பற்றினார்கள், இதில் இருந்தார்கள். தவறு. ஆதி தமிழன் ஒரு வழிபாடு செய்தான் என்றால் அவன் தமிழ், அதே தமிழன் பின்பு பௌத்தனாகவோ சமணனாகவோ கிறிஸ்தவனாகவோ இஸ்லாமியனாகவோ சீக்கியனாகவோ மாறினாலும் அவன் தமிழனாகத்தான் இருப்பான். அவன் மதம் மாறி இருக்கலாம்,
என்னுடைய முன்னோர் 30 வருஷத்துக்கு முன்னாடி சமணர்களா இருந்திருக்கலாம், ஆனால் தமிழர்களா இல்லாம இருந்திருப்பாரா? கிடையாது. அதனால் ஒரு மனிதனை அவன் யார் என்று நிர்ணயிப்பது அவன் சமயமோ அவன் சாதியோ கிடையாது, அவனுடைய பேசும் மொழி. அவன் இனத்தை நிர்ணயிப்பது அவன் பேசும் மொழி. அப்படி நாம் பார்த்தால் சிலர் கூவி தெரிவது போல தமிழர்கள் எல்லாம் சைவர்கள், தமிழர்கள் எல்லாம் வைணவர்கள், தமிழர்கள் எல்லாம் அவர்கள், தமிழர்கள் எல்லாம் ஆசிவர்கள், தமிழர்கள் எல்லாம் சமணர்கள். கிடையாது. தமிழர்கள் எல்லாரும் தமிழர்கள். அவர்கள் மொழிதான் அவர்களுடைய அடையாளம், அவர்களுடைய மதம் கிடையாது. இன்று எனக்கு வருத்தத்துக்குரிய விஷயம் என்றால் பேராசிரியர்கள், பேரறிஞர்கள், தமிழ் விற்பனர்கள் என்று கூறும் எல்லோரும் இந்த ஒரு சூழ்ச்சி வலையில் விழுந்து விடுகின்றனர். தமிழர்களே ஒருவருக்கு ஒருவர் பிரித்து வைக்கக்கூடிய நிலைமையில் நம்மளை தள்ளி விடுகின்றனர். நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும் சரி, கருப்பாக இருந்தாலும் சரி, வெள்ளையாக இருந்தாலும் சரி, குட்டையாக இருந்தாலும் உயரமாக இருந்தாலும் சரி, உங்கள் தாய்மொழிதான் உங்கள் இனத்தை நிர்ணயிக்கின்றது. அதனால் நீங்கள் தமிழாக மட்டும் இருந்தால் போதும். மதமோ சிலர் கூறுவது போல இந்த மதத்தை நீங்கள் வைத்துக் கொண்டு திரிந்தால்தான் நீங்கள் தமிழர்கள், இல்லை என்றால் நீங்கள் தமிழர்கள் இல்லை என்று சொல்வது முட்டாள்தனமான அற்பத்தனமான ஒரு விஷயம். என் தாய்மொழி தமிழ். 1000 தலைமுறை எடுத்துக்கொள், என் தகப்பன் வழியிலும் தந்தை வழியிலும் அவர்களும் தமிழர்களே, நானும் தமிழனே. மதமோ சாதியோ நம்மை பிரிப்பதில்லை, இனத்தை நிர்ணயிப்பது நம்முடைய மொழிதான். இதை நீங்கள் மனதில் வைத்து நீங்கள் புரிந்து கொண்டீர்களானால் அந்த மும்மொழி கொள்கைக்கு பின்னால் உள்ள விஷயமும் உங்களுக்கு புரிய வரும். ஒரு இனத்தின் அடையாளம் மொழிதான் என்பது அந்த மொழியை மெதுவாக அப்புறப்படுத்தி விட்டீர்கள் என்றால் அந்த இனத்தின் அடையாளம் அப்புறப்படுத்தப்பட்டு விடும். நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவங்களாம் இருக்கலாம், குறைந்தபட்சம் உங்களுடைய அந்த தனிப்பட்ட வழிபாட்டிலாவது நீங்கள் உங்கள் மொழியை பயன்படுத்தி வேண்டிக் கொள்ளலாம், உங்கள் மொழி இருக்கும். ஆனால் உங்கள் மொழியை ஒருவர் உங்களிடமிருந்து அகற்றிவிட்டால் உங்களுடைய அடையாளம், உங்களுடைய இனம் அழிந்துவிடும். நீங்கள் இனமற்ற மொழியற்ற ஒரு அடையாளம் இல்லாத கூட்டமாக மாறிவிடுவீர்கள். அதனால்தான் 70,000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் காலடித்த தமிழன், உலகத்திலேயே பழமையான மொழியாகிய தமிழ் மொழியை பேசுகின்ற தமிழன் என்று நாம் கூறும் பொழுது அந்த ஐடென்டிட்டி, அந்த அடையாளத்தை நமக்கு கொடுத்தது நம்முடைய தாய்மொழி தமிழ் தான். அதை தான் நாம் நம்முடைய கழுத்தில், நம்முடைய நெஞ்சில் அடையாளமாக சுற்றி போர்த்து கொண்டு திரிய வேண்டுமே தவிர நம்முடைய மதத்தையோ சாதியோ அல்ல. தமிழனாகத்தான் பிறந்தோம். அதற்கு காரணம் நம்முடைய மொழியாகிய தமிழ். எந்த மதமும் அல்ல, எந்த சாதியமும் அல்ல. என்னுடைய தாய்மொழி தமிழ். என் தாயும் தந்தையும் மகிழ்ந்து குழாவி விளையாடிய, கொஞ்சி விளையாடிய அந்த பூமி இந்த தமிழ் பூமி. மதமோ சாதியோ அவர்களை பிரிக்கவில்லை. நம்முடைய மொழி மட்டுமே நம்முடைய இனத்தின் அடையாளம் என்பதை நீங்கள் உங்கள் மனதில் வைத்துக் கொண்டீர்களா என்றால் சாதியமும் மதமும் உங்களை பிரிக்க முடியாது. நம்ம இணைக்கின்ற அந்த காமன் கார்டு, அதாவது பொதுவான ஒரு அந்த கயிறு அல்லது தொப்புள் கொடி என்று கூட நீங்கள் நம்முடைய தமிழ் மொழியை கூறலாம். அப்படிப்பட்ட நம்முடைய தமிழ் மொழியை நாம் பாதுகாப்போம், நேசிப்போம், குறைந்தபட்சம் அதில் பேசவாது செய்வோம், பிற மொழி தவிர்த்து நம்முடைய மொழியில் பேசுவோம் என்ற உறுதி எடுத்து மீண்டும் ஒரு பதிவில் வேறொரு விஷயத்தை குறித்து உங்களிடம் பேசும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன்.